ஹலோ விஸ்குவாட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎன் கட். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஏர் கூலரோட வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். பயங்கரமாக அது வந்து வைரல் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, உங்களோட ஏர் கூலர் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி கிளீனிங் மெயின்டெனன்ஸ் இருக்குது, பேபி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர் கூலர் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. மோர் தென் 1 இயர் ஆயிடுச்சு நம்ம வந்து இந்த ஏர் கூலரை வாங்கி. இப்போ ஏர் கூலரோட மெயின்டெனன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஏர் கூலர் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சம்மருக்கு ஏர் கூலர் வாங்கலாமா இல்ல ஏசி வாங்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. உங்க ஃப்ரெண்டுக்கும் ஏர் கூலர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ ஷேர் பண்ணி அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் இருக்கு. ஆக்சுவலா இது என்ன பார்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு நம்ம ஏர் கூலர் வாங்கி. உங்களோட ஏர் கூலரோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க வீடியோல பாருங்க. 1 இயருக்கு மேல நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டஸ்ட், அது மட்டும் இல்லாம அது மேல சால்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து படிய ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹனிகோம் பேட்ச் வந்து சீக்கிரமே அதோட தன்மையை இழந்து உடையிற மாதிரி ஆயிடுது. இதுதான் நம்மளோட பழைய ஏர் கூலரோட ஹனிகோம் பேட்ச். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதாயிடுச்சு. இதை நான் வந்து கிளீன் பண்ண ட்ரை பண்றப்போ இது இத்து போயிட்டு 2ஆ உடஞ்சிருச்சு. இது மட்டும் கிடையாது, மொத்தம் 3 வந்து பேட் இருக்கும். 3 பேடுமே வந்து உடஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதனால யூஸ் கிடையாது. நம்ம வீட்ல வந்து ஏர் கூலருக்கு நல்ல தண்ணி தான் ஊத்துறோம், உப்பு தண்ணி தான் ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கு. நான் வந்து 2யுமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது டேப் வாட்டர் பிளஸ் வந்து நல்ல தண்ணி 2மே யூஸ் பண்ணியிருந்தேன். மோர் தென் 1 இயர்க்கு அப்புறம் இது இப்படிதான் ஆயிடுச்சு. இதனால தான் இதுக்கு ஒரு சொல்யூஷனை நான் வந்து ஆன்லைன்ல கண்டுபிடிச்சேன். இதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு பதிலா தான் அமேசான்ல நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது மூலமா வந்து நம்மளோட ஏர் கூலரை மறுபடியும் புதுசா வந்து யூஸ் பண்ண முடியும். ஏர் கூலரோட மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால நான் வெளியில கொடுக்கல. நானே தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி இதை வந்து நான் இன்னைக்கு ஃபிட் பண்ண போறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோக்கு இடையில வந்து ஏர் கூலர் வாங்கினா என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும், என்ன மாதிரி ஏர் கூலர் நம்ம சூஸ் பண்ணலாம் சம்மருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். நான் பண்ண அதே தப்ப நீங்களும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே மேக் பண்றேன். வாங்க உள்ள போயிட்டு நம்ம ஏர் கூலரை வந்து ஃபிட் பண்ற வேலையை பார்க்கலாம். புது ஏர் கூலரோட இந்த ஃபோமை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி 1 இயரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ஏர் கூலர் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்ல தான் நாங்க இந்த ஏர் கூலர் யூஸ் பண்றோம். இத்தனைக்கும் நாங்க அவுட்டோர்ல கூட யூஸ் பண்ணல. பட் அந்த ஏர்ல இருக்கக்கூடிய எல்லா அந்த சின்ன சின்ன டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோம்ல தான் வந்து அப்சர்வ் ஆயிருக்கு. இந்த ஃபோமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது தண்ணியில நனைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதோட அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா இழந்துருது. ஈஸியா வந்து உடஞ்சு போகிற அந்த கண்டிஷனுக்கு வந்துருது. 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வந்து உங்களோட ஏசியை மெயின்டெனன்ஸ் பண்றீங்களோ அதே மாதிரியே நீங்க வந்து இந்த ஏர் கூலரே மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் இந்த ப்ராடக்ட்டை நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெர்ஃபெக்டான மேட்சிங்காக தான் இருந்துச்சு. இதோட காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 750 ருபீஸ்க்கு வந்து அமேசான்ல ஆர்டர் போட்டிருந்தேன். எக்ஸாக்டா இதே மாடலுக்கு தான் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். ஏர் கூலரோட டிஃபால்ட்டா வந்த கலர் வந்து ப்ளூ. இது வந்து பாத்தீங்கன்னா ஹனி கலர்ல வந்திருக்கு. ஹனிகோம் வந்து ஹனி கலர்லயே கொடுத்துருக்காங்க. இது கலர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வாங்கின பிரைஸ்க்கு வந்து ஒர்த்து தான். பட் ஆனா இதோட பிரைஸ் எல்லாம் இன்னும் கம்மியா வித்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு 500 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் வேற ஆப்ஷன் கிடையாது. நீங்க வந்து ஏர் கூலரை வந்து கிளீன் பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இது ஒரு ஆப்ஷன். நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பத்திரமா வந்து கலட்டணும். அப்படி இல்லைன்னா வந்து உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏர் கூலரை வந்து கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நீங்க வந்து பேசிக்கான எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்க வயரிங்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதாங்க. உள்ளுக்கு வந்து நிறைய இடத்துல ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்து தான் நீங்க வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம வந்து ஆல்ரெடி பழைய பேட் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்தோம். மறுபடியும் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆயிருந்துச்சு. ஏன்னா பேட் இல்லாதனால நான் வெறும் டேபிள் ஃபேனா கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை உங்க ஏர் கூலர் வந்து அந்த ஏர் கூலிங் கெப்பாசிட்டி போயிடுச்சுன்னா கூட நம்ம டேபிள் ஃபேனா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் கூட நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாய்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் நாய்ஸ் வரதான் செய்யுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட் வந்து உள்ள டெபாசிட் ஆயிருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் நாய்ஸ் வருது. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டரை வந்து எல்லா இடத்துக்கும் டிராப்பா டெலிவரி பண்ற பேடு. இதை வந்து பாத்தீங்கன்னா 2 லேயரா வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நீட்டா கிளீன் பண்ணிக்கணும். இது வந்து 1 இயர் ஆயிடுச்சுங்க. 1 இயர் யூஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட டஸ்ட் அண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இதுல போயிட்டு டெபாசிட் ஆயிருந்துச்சு. இதை வந்து ஜஸ்ட் ஒரு வேஸ்டான ப்ரஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணாலே டோட்டலா வந்துடும். பட் எந்த ஒரு பொருளையும் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து தான் நீங்க ஓப்பன் பண்ணணும். தேவையில்லாம அதை ஓப்பன் பண்ணி உடச்சிடக்கூடாது. இதை வந்து நான் பக்காவா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதோட இடத்துல வச்சு வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். என்னோட ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப ஏர் கூலர் வாங்க போறீங்க அப்படின்னா 1 இயருக்கு முன்னாடி இந்த சிம்பனி ஐஸ் கியூப்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏகப்பட்ட நியூ வெரைட்டி ஆஃப் ஏர் கூலர்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. மாடல்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நிறைய இடத்துல வந்து ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பேக் டோரை தனியா எடுக்க முடியும். அதே மாதிரி கிளீன் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கிராம்ப்டன் ஆகட்டும், பஜாஜ் ஆகட்டும், அவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் டோரை ஈஸியா ரிமூவ் பண்ற மாதிரியான மாடல்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாடல்ஸ் வந்து வாங்கிக்கிறது என்ன கேட்டா பெட்டர். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன பின்னு மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணோம்னா பேக் டோர் மட்டும் தனியா ஓப்பன் ஆயிடும். உள்ள இருக்கக்கூடிய வாட்டரோ இல்ல டஸ்டோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம், கஷ்டமா இருக்காது. பட் இந்த ஐஸ் கியூப் மாடல் பர்டிகுலரா நீங்க வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்து தான் நீங்க யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா ஓப்பனிங், கிளீனிங் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே நம்மளே வீட்டில் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் கஷ்டம் இதுல பண்றது. பட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் தெரியும் அப்படின்றதுனால நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. எனக்கு சாலிடா வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் டைம் எடுத்துச்சு. ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா வச்சுட்டு அதை செட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. பட் அந்த மாடல் வாங்கணும் அப்படின்னா அவ்வளோலாம் டைம் எடுக்காது, ஒரு 1 ஹவர் தான் ஆகும். ஒரு மாசத்துக்கு ஒரு 2 வாட்டி நம்மளே ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கூலர் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நல்ல தண்ணி யூஸ் பண்ணலாமா இல்லை உப்பு தண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து நல்ல தண்ணி யூஸ் பண்றது என்ன கேட்டால் ப்ரிஃபரபிள். ஏன்னா உப்பு தண்ணியில் இருக்கக்கூடிய சால்ட்டு அந்த ஃபோமில் வந்து பார்த்தீங்கன்னா படிஞ்சு 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 அந்த ஃபோமோட கெப்பாசிட்டியே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுது, வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்து வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபோமெல்லாம் எந்த யூஸ்மே கிடையாது. ஃபுல்லாக டஸ்ட் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் ஒட்டிக்கும், அவ்வளோவா கூலிங்கும் வராது. ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்க இந்த ஹனிகோம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம வச்சு செட் பண்ணிட்டோம்னாலே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சிடலாம். ஸோ இதுக்கான டைம் வந்து எனக்கு கொஞ்சம் எடுத்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிட்டேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்து வாட்டரை போட்டுட்டு பிளக்இன் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, எங்கேயாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாருங்கள் பக்காவாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங்காக வந்து ஏர் வர ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு வர கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் ஏசி வாங்கலாமா ஏர் கூலர் வாங்கலாமா அப்படின்ற பல கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு எது வாங்க முடியுமோ நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கிக்கங்க. ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கரண்ட் கன்சப்ஷன் வந்து எடுக்கலைங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பவர் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் பில் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 50 to 100 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வரும். பட் கம்பேர் டு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களால் வந்து அவ்வளோவா அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து ஏர் கூலர் போகிறது தான் ஒரு நல்ல ஆப்ஷன். பட் ஏர் கூலரும் கூட நீங்கள் என்ன கெப்பாசிட்டி எடுக்கிறீங்களோ உங்களோட ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறது பெட்டர். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து ஏர் கூலர் வாங்கலாமா இல்லை ஏசி வாங்கலாமா அப்படின்ற இந்த கன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆயிருக்கும். அதே மாதிரி இதே வீடியோவில் இந்த ஏர் கூலரை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்சவரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.